ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கேன். இதை எண்ணெய் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம இந்த மாதிரி சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதே அரை டம்ளருக்கு எள் எடுத்துக்கிறேன். வெள்ளை எள், நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து முடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துருக்கேன், ரெட் சில்லியும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த ஹீட்டில் இருக்கும்போது உப்பும் பெருங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா இப்போ ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈரம் இல்லாத மிக்ஸி பவுலில் வச்சு இதில் நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. ஸோ அரைச்சிட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.